சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். நீத்து ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க ரவிக்கிட்ட, ரவி இந்த மாதிரி தான் நம்ம ஹோட்டல் வந்து காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கு, அந்த காம்படிஷனில் நம்ம ஹோட்டல் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான நேரம் இப்போ வந்திருக்கும். ரவியும் போயிட்டு அந்த ஹோட்டலில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் இருந்துச்சு. அந்த 3 ரவுண்டுமே ரவி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஹோட்டல் நல்லாவே பிரபலமாயிருக்கு. நல்லாவே அவார்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹோட்டலுக்காக எல்லாருமே இப்போ இந்த ஹோட்டலுக்கு தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்க ஹோட்டலோட பேர். இது எல்லாமே ரவினால தான் காரணம்னு சொல்லிட்டு நீத்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ரவிக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரவிக்காக ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. ரவி இல்லாமல் இருந்திருந்தா என் ஹோட்டல் இந்த அளவுக்கு ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரவிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, ரவி இந்த மாதிரி தான் நீ என் வாழ்க்கை ஃபுல்லாக என் கூடயே இருப்பியா? அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் என் கூடயே இருந்து என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணி என்னுடைய ஹோட்டல் இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுறதுக்கு நீ தான் காரணம். அதே மாதிரி எப்பயும் போல் என் கூடவே இருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரவிக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.